நிகழ்தகவு. மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பாத இளம் செவிலியர் 3 நாட்கள் கழித்து துங்கபத்ரா ஆற்றில் சடலமாக மிதந்த கொடூரம். காரில் கடத்தி சென்று காதலியின் கழுத்தை துண்டால் இறுக்கிக் கொன்று ஆற்றில் வீசிய காதலன். உயிருக்கு உயிராக நேசித்த காதலியை காதலனே கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் ராணிபென்னூர்ல உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்த 22 வயசு இளம் பெண் சுவாதி இரவு 10 மணிக்கு மேல ஆகியும் வீட்டுக்கு வரல. வழக்கமா சாயந்தரம் 6 மணிக்கே வீட்டுக்கு வர்ற மகளை இன்னும் காணுமேனு பதர்ன பெற்றோர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. உங்க பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி 4 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுன்னு ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க. சுவாதியோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால மகளோட தோழிகளுக்கு போன் பண்ணி விசாரிச்சிருக்காங்க பெற்றோர். ஆனா யாருக்குமே சுவாதி எங்க போனாங்கங்கிற விஷயம் தெரியல. சுவாதி ஒரு இளைஞரை காதலிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட போயிருக்க வாய்ப்பு இருக்கிறதா மட்டும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. பெத்து வளர்த்த அப்பா அம்மாவை விட இப்ப வந்த ஒரு இளைஞர் முக்கியமா போயிட்டானாங்கிற கோவத்துல மகளை தேடாம இருந்திருக்காங்க பெற்றோர். சுவாதி காணாம போன 3 நாளைக்கு அப்புறம் பட்டேபுரா கிராமத்துல உள்ள துங்கபத்ரா ஆத்துல ஒரு இளம் பெண் சடலம் மிதந்திருக்கு. அந்த சடலத்தை மீட்ட போலீசார் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல அந்த இளம்பெண் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டது தெரிய வந்திருக்கு. இளம்பெண் மாயம்னு எதுவுமே புகார் வராததால சடலத்தை போலீசாரே அடக்கம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மத்தியில சுவாதி அந்த இளைஞர் கூட தான் போயிருப்பாங்கன்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வராதீங்க, போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொந்தக்காரங்க எல்லாரும் சுவாதியோட அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு சுவாதியோட அப்பா. அப்போ துங்கபத்ரா ஆத்துல ஒரு இளம்பெண் சடலம் கிடந்ததாகவும் யாருமே புகார் கொடுக்காததால நாங்களே அந்த சடலத்தை அடக்கம் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையினர். அந்த இளம் பெண்ணோட அடையாளங்களை போலீஸ் சொன்னதை வச்சு அது சுவாதியோட சடலம் தான்னு முடிவு பண்ணின பெற்றோர், அதை எப்படி நீங்களா அடக்கம் பண்ண முடியும்? கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்காங்கன்னா அதை யார் செஞ்சா, எதுக்கு செஞ்சாங்கன்னு எதுவுமே கண்டுபிடிக்காம அடக்கம் செய்யலாமா? கொலையை மறைக்க நீங்களும் உடந்தையான்னு கொந்தளிச்சிருக்காங்க உறவினர்கள். அதுக்கு பிறகு சுவாதியோட செல்போன் என்ன ட்ரேஸ் பண்ணதுல ஹெல்விராப்பூர் கிராமத்துல உள்ள நயாஸ் கூட அவங்க அடிக்கடி பேசி இருக்கிறது தெரிய வந்துச்சு. அந்த நயாஸை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்த பிறகுதான் சுவாதி கொலைக்கான காரணமே தெரிய வந்திருக்கு. ஹாவேரி ராட்டிஹள்ளி மசூரு கிராமத்தை சேர்ந்த சுவாதிக்கு மஞ்சு விரட்டு போட்டினா உசுறு. தான் வீட்டுல கூட மஞ்சு விரட்டு காளைய வளர்த்துட்டு இருந்திருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னால ராணிபென்னூர்ல நடந்த மஞ்சு விரட்டு போட்டியில தன்னோட காளைய சுவாதி அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அதே மாதிரி மஞ்சு விரட்டு போட்டியை பாக்குறதுல நயாஸுக்கும் கொள்ள பிரியம். எங்க போட்டி நடந்தாலும் ஆர்வமா போயிருக்காரு. கூடவே தன்னோட நண்பர்கள் வினய், துர்காச்சாரி 2 பேரையும் அழைச்சிட்டு போயிருக்காரு. அப்படி போறப்பதான் சுவாதி கூட நயாஸுக்கு பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் கொஞ்ச நாள்ல காதலா மாறி இருக்கு. அடிக்கடி நேர்ல சந்திச்சு பேசி காதல் வளர்த்த சுவாதி எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 2 பேருமே வெவ்வேறு மதம், எங்க வீட்டுல உன்னை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க, அதனால நான் என் மதத்துல உள்ள பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா நம்ம 2 பேரும் இப்படியே லவ் பண்ணிட்டே இருக்கலாம்னு சொல்லியிருக்கா. என்ன சொல்றீங்க? நீங்க உங்க மதத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அல்லது வேற ஒருத்தருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாலோ எப்படி நம்ம லவ் பண்ண முடியும்னு கேட்டு சண்டை போட்டிருக்காங்க சுவாதி. உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு காதலி டார்ச்சர் பண்றதா தன்னோட நண்பர்கள் வினய், துர்காச்சாரி கிட்ட சொல்லி புலம்பி இருக்கான் நயாஸ். 2 பேருமே வெவ்வேறு மதமா இருக்கீங்க, கல்யாணம் எல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்ன நண்பர்கள் சுவாதியை தீர்த்து கட்டிடலான்னு நயாஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. நண்பர்கள் சொல்றது சரிதான், சுவாதியை தீர்த்து கட்டினாதான் நம்ம நிம்மதியா இருக்கலான்னு நினைச்ச நயாஸ் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து சுவாதியை கார்ல கடத்தி ஸ்வர்ணா பூங்காவுக்கு கொண்டு போயிருக்கான். ஒரு துண்டால சுவாதியோட கழுத்தை நெரிச்சு கொன்ன 3 பேரும் அதுக்கப்புறம் துங்கபத்ரா ஆத்துல சடலத்தை வீசிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. தப்பிச்சு ஓடினவங்களை சல்லடை போட்டு தேடின போலீஸ் காதலன் நயாஸை கைது செஞ்சிருக்காங்க. அதோட தலைமறைவா உள்ள வினயையும் துர்காச்சாரியையும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.